மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலும் நாம் அந்த கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருப்பதினாலும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவ பிள்ளை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வேதாகம் முழுவதிலும் அநேக காரியங்கள் உண்டு. அவைகளிலே சிலவற்றை இந்த நாளிலே ஆவியானவர் தியானிக்க கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கவிஞன் விதமாய் பாடினான், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் என் மகனே. தான் மகனை பார்த்து சொல்றான், நான் பிறந்த காரணமே நீ எனக்கு புரியல, தெரியல, அது என்னன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் பிறந்த காரணத்தை அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகன், என் மகனே, செல்வ மகனே என்று பாடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் எந்த சிருஷ்டியையும் வீணாய் சிருஷ்டிக்கவில்லை. சொல்லுங்க, ஏதையும் ஆண்டவர் வீணாய் சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனுஷர்களை வீணாய் சிருஷ்டிக்க வேண்டியது என்ன என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு பர்టిక్యులர் பர்பஸ்க்காக, பிளானுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஆமென். பிரதிலே சொல்லுங்க. ஹalleluya. தேவன் நம்மேல் அன்பாய் இருந்தபடியினால் ஒரு பக்தி விதமாய் பாடினார், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால். வானம் பூமி பக்தர் பாடுகிறார், வானம் பூமியை நான் உண்டாக்கி இருந்தும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே நான் சிருஷ்டித்திருந்தும் உன்னை இழந்தபடியினால், அதாவது நம்மளை, என்ன நான் இப்ப சொல்றேன், ஜெபராஜாயி என்னை என் ஆண்டவர் இழந்தபடியினால் என்ன பண்ணினாரா? பாடினாரா? சொல்லுங்க. ஒரு கவிஞர் மீதமாய் ஒரு கவிதை எழுதுகிறாங்க, ஒரு பாட்டு எழுதுகிறார். நம்ம கண்ணதாசனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சிலருக்கு தெரியும், சொன்ன ஐயா மாட்டிக்குமோன்னு சொல்ல மாட்டேங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. கடவுள் மனிதனாக பிறக்கணுமா, பிறந்துட்டு அவன் அவன் அந்த கடவுள் காதலித்து என்ன பண்ணணுமா? வேதனையில் வாழ வேண்டுமா? உண்மையான இந்த கவிஞன் சொன்ன மாதிரி கடவுளாகி இயேசு மனிதனாய் பிறந்து உங்களை என்னை காதலிச்சனால அவர் வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவர் வானம் பூமி படைத்திருந்தும் என்னை இழந்துட்டேன்னு சொன்னதுனால அவர் வாடினாரா? உடனே பிதா சொன்னாரா, அவனை தேடி ரட்சிக்க நீ போப்பா என்று சொல்லி ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்ன உடனே அவர் ஆவலாய் ஓடி வந்தாரா? ஒரு அண்ணிலே சொல்லுங்க. அந்த கவிதை, அந்த பாடை தெரிந்தவர்கள் எல்லாரையும் கூட சேர்ந்து பாடும்படியாக விரும்புகிறேன். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால். வானம் தம்பி வீசி போற தம்பியோ பாகையா, வாடினே உன்னை இழந்ததினால் தேடி ரட்சிக்க என் பிதா அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய்.
சொற்பமானவர், முற்றிலும் அழகுள்ளவர் இயேசு. அல்லேலூயா. ஆனால் அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது நாம் அவரை விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்ததால் அவர் அன்றைக்கே அடைந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கல்வாரியின் காட்சியை கண்ட பின்பு நாம் சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை கல்வாரி சிலுவையிலே மரித்ததான பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னார். தேவன் இந்த உலகத்திலே மனிதனை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தாரா? தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் பிசாசு சொன்னதான வஞ்சனையான பொய்யான காரியத்தை அந்த அந்த ஏவாள் நம்பி அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நாம் தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் உருவாக்கினது மாத்திரமல்லாமல் பூமியை ஆட்சி செய்யும்படியாக தேவன் மனிதனை உண்டாக்கினார். கரெக்ட். யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. praise the Lord. ஆட்சி செய்வதற்காக ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். இந்த வசனம் வாசிங்க. அப்படி 28ஆம் வசனம். பின்னும் தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. முதலாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் பேசிக் கொள்ளுகிறார்கள். நாம் மனித பிசாசு தன்னுடைய கர்வத்தினாலே தேவனுக்கு மேலாக உயர்வேன், தேவனுக்கு மேலாக ஆராதனை செய்வார்கள் எனக்காக என்று சொல்லி அவன் கர்வமானபடியினால் அவன் பூமியிலிருந்து கீழே தள்ளப்பட்டான், வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அந்த இடத்திற்கு மனிதனை உண்டாக்கி வைக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அப்பொழுது அந்த மனிதனை உருவாக்கும் போது 3 பேரும் எவ்விதமாய் டிஸ்கஸ் பண்ணுகிறார்களாம். நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் இவர்களை உருவாக்கி இவர்கள் பூமி அனைத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை உருவாக்கினார். சொல்லுங்க. அப்படி அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களா. மனிதனை உண்டாக்கின பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார். 28ஆம் வசனம் வாசியுங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? ஆட்சி செய்ய வேண்டும். சொல்லுங்க. இந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியர்களை குறித்து தம்முடைய பிள்ளைகளை குறித்து இவ்விதமாய் சொல்கிறார். வாசியுங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் என்னவா? சத்துருவுடைய ஒரு வல்லமை 2 வல்லமை இல்லை. சத்துருவுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அந்த எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு என்ன
பிசாசுக்கு என்ன பண்றாங்க? ரொம்ப சொல்லுங்க. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு எங்க அப்பா அம்மா இங்க வந்து பார்த்துட்டு நான் போவேன். அப்போ பஸ்ல இப்ப இருக்கிற மாதிரி வாகன வசதிகள் அதிகமா கிடையாது. பஸ்ல சீட்டு போடுறதுக்காக நிறைய யுக்திகளை யூஸ் பண்ணுவாங்க. சில ஆட்கள் பைய வைப்பாங்க, சில ஆட்கள் கர்ச்சீப்பு போடுவாங்க, சில ஆட்கள் துண்டு போடுவாங்க. ஆனா ஒரு ஆளு விசேஷமா ஒண்ணு போட்டான். ஒரு எலுமிச்சம்பழம் 2 வரமிளகாய். சொல்லுங்க. சில ஆளுக்கு துண்டெல்லாம் தூக்கி போட்டு சண்டை போட்டதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா எலுமிச்சம்பழத்துக்கும் வரமிளகாய்க்கும் பக்கத்துல ஒரு பயம் போகல. ஒரு பாஸ்டர் நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் பயங்கர அட்டகாசம், அடக்கவே மாட்டேங்கிறான். பொண்டாட்டிக்கு அடக்க மாட்டேங்கிறான், பிள்ளைக்கு அடக்க மாட்டேங்கிறான், பாஸ்டருக்கு அடக்க மாட்டேங்கிறான், ஆண்டவருக்கும் அடக்க மாட்டேங்கிறான். சொல்லுங்க. அந்த ஆளை வச்சு சமாளிக்க முடியல. இவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டாரு, உபவாசம் போட்டு பார்த்துட்டாரு, ஏதும் நடக்கல. உடனே அந்த பாஸ்டர் தன்னுடைய சிநேகிதராகிய பாஸ்டர் பார்த்து, எங்க சபையில ஒரே ஒரு முள்ளு இருக்கு பாஸ்டர், அந்த முள்ளுனால பயங்கர பிரச்சனை இருக்கிற, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. உடனே அந்த பாஸ்டர் அன்ஸ்கிரிப்சனலா வேதத்துக்கு புறமா ஒரு ஐடியா கொடுத்தார். ஒண்ணும் வேண்டாம், நாளைக்கு காலையில ஒரு எலுமிச்சம்பழம் 2 வரமிளகாய். சொல்லுங்க. என்ன முடியுது? எப்படி முடியும்? அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு வந்துங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சொல்லுங்க. இந்த பாஸ்டருக்கு என்னமோ பண்ணி பார்த்து ஆண்டவரும் யோபு சொல்றாரு இல்லையா, நான் முன்னாடி போனாலும் காணும், பின்னாடி போனாலும் காணும், வலதுபுறத்துல ஒரு கிரியை செய்கிறார், இடதுபுறத்துல செய்கிறார், அவர் காணோட மாதிரி ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிறார். எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்துட்டார். இந்த பாஸ்டர் சொன்னதை ஜெபத்தோடு கூட செஞ்சார். ஜெபம் பண்ணி போட்டாரு. அடுத்த நாள் காலையில குடும்ப சகிதம் ஓடி வந்து முழங்கால் பண்ணிட்டு, பாஸ்டர் எங்களை மன்னிச்சுங்க, எவ்வளோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டான் பாஸ்டர், என்ன பண்றதுன்னே தெரியல பாஸ்டர். சொல்லுங்க. பாஸ்டருக்கு கீழ்படியில, ஆண்டவனுக்கு கீழ்படியில, ஆனா வரமிளகாய்க்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் பயப்படுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படித்தான் நாம இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு வல்லமை, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்படி வல்லமை குறைந்து போனவர்கள் எத்தனை பேர் பெற்று விசுவாசிக்கிறீங்க? பாடுவோமா? உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க இயேசுவா